ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்விக்கி ஹோட்டலில் வந்து ஓரளவு ஏர்னிங்ஸ் ஓடி இருக்குது. இன்றைக்கி 11 o'clock டியூட்டி. 11 o'clock டியூட்டியில் வந்து 4 o'clock வர 4 o'clock பிறகு 6 o'clock ஆன் பண்ணி 6 o'clock to 11 o'clock வர 11 to 11 2 hours பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய இன்சென்டிவ் இதெல்லாம் பார்க்கும்போதுல டோட்டல் ஓவர் டைமிங் தான் லாஸ்ட் ஆர்டர். டோட்டலாகிட்டு 10 hours ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 800 வந்திருக்கு. எனக்கு இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 150 வருது. இந்த ஒரு ஆர்டர் எனக்கு லாஸ்ட் ஆர்டர் இது முடிஞ்சுது. இதுக்கு மேலே தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? பெட்ரோல் வந்து 300 போயிடும். ஓகே, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் பார்க்குறேங்க. வண்டியில் போகும்போதுல மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஹெல்மெட்டை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை வந்து கொஞ்சம் நார்மலாக போய்க்கிடுங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான், 40லேருந்து 50 தான். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப ஓவர்டேக்லாம் வந்து பண்ண வேண்டாம். இப்போ நாகர்கோயிலெலாம் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் டவுனாக இருக்குது. அது இல்லாமல் டெலிவரி பாய்ஸ் வந்து இல்லை. டெலிவரி பாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே வந்து ஃபுல் டியூட்டி பார்த்தாக்கி நம்மளுக்கு 1500 ருபீஸ் கிடைக்கும். ஸோ மார்னிங் 7 to நைட்டு ஒரு 11-12 o'clock வரை இன்னும் வேலை பார்த்தோன்னா 1500 to 1800 வரை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஓல்டு இன்சென்டிவ் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ புது இன்சென்டிவ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓல்டு இன்சென்டிவ் இப்போ கிடையாது. ஸோ புது இன்சென்டிவ் ஓடிட்டுருக்குது. டியூட்டி டைம் வந்து நம்ம நார்மலாகிட்டு 7 to 4 ஈவினிங். மார்னிங் 7 to ஈவினிங் 4. அதுக்கு பிறகு ஈவினிங் 6 to நைட்டு 11 o'clock. ஸோ இதுதான் ரெகுலராக டியூட்டி ஓடிட்டுருக்குது. ஸோ எல்லாருக்குமே 1300 கம்பல்சரியாக வரும். இந்த டியூட்டி ஓடினாக்கி குறைஞ்சது 1300 வந்துடும். தென் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு டுடே எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வாய்ஸை வந்து ரீஆடியேஷன் தான் பண்ணிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போதுன்னா 250 வருது. 250 ரூபா இன்றைக்குள்ள பெட்ரோல் செலவு வந்து எனக்கு 250 ரூபா வந்திருக்கு. இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து 900 சம்திங் 1000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ 250 ரூபா போக பேலன்ஸ் நம்ம கையில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் சுச்சமாக இருக்குது. ஸோ டுடே ஃபுட்டுன்னு சொல்லும்போது நான் இன்றைக்கி அவுட் சைட் ஃபுட்டு ரொம்ப சாப்பிடல. ஸோ நார்மல் சாப்பாடு தான். ஒரு பழம் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபுட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் இல்லை. மற்றமாரி சாப்பாடுன்னு சொல்லும்போது வந்து நம்மளுக்கு ஃபுட்டோட சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 350 கிட்ட, ஒரு 350 400 கிட்ட சம்திங் செலவாகும். 300 பெட்ரோலு ப்ளஸ்ஸு வந்து ஒரு 100 ஃபுட்டுக்கு போயிடும். 100 ஃபுட்னாக்கி புரோட்டா, சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த ஒரு கான்செப்டில் வந்து போயிடும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?
டிரைவர் வந்து கேட்பாங்க, ஸ்விக்கி ஓட்டினா நல்லதான். நம்ம டெலிவரி பாய்ஸ் வந்து மோஸ்ட்லி புது பசங்க வந்து இப்போ நார்மலாக வந்து இது நம்ம டெலிவரி ஓட்டினா நல்லதா நல்லதுன்னு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு விஷயம், ஸோ இந்த ஓட்டினா நல்லதான்னு கிடையாது, அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் தாராளமாக வந்து இறங்கி அவங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இதில் நீங்கள் யாருக்கையும் ரெக்யூப்மெண்ட் கொடுக்க முடியல, உங்கள் ஏர்னிங்ஸ் அடுத்தவங்கள்ட்ட காணிக்க போகிறதில்ல. உங்கள் வருமானம் உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, இங்கே தான் வந்திருக்கு, இந்த மாதிரி யாருக்கும் நீங்கள் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு திடீர்னு இப்போ வெளியே போகணுன்றதா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அதை ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஓடிட்டுருக்குது. லொக்கேஷன் வந்துட்டு, ஸோ இந்த லொக்கேஷனில் ஒரு குண்டு தொட்டி போட்டிருக்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சுற்றி போக வேண்டியது இருக்குது. லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன். ஸோ நீ கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, கஸ்டமர் லொக்கேஷன் வந்துச்சு. ரீச் த கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். கஸ்டமருக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டேன். ஃபோன் பண்ணிக்கிட்டு அதை நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்ட பிக்கப் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு நம்ம டெலிவரி கொடுத்தோம். எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, இன்னைக்குள்ள அமௌண்ட்டு வந்தோம்.
எப்படி கொடுத்தாச்சா? ஆர்டர் முடிஞ்சு ஆர்டர் முடிஞ்சு ஆஃப் ஆகலை இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆஃப் ஆகலைன்னா ஆர்டர் அடிக்காமலாம் இருக்கான். 11 மணி டியூட்டி முடிஞ்சுது. என்ன ஒரு ஆர்டர் இருந்தால் 200 இன்சென்டிவ். நான் ஒரு ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. ஆர்டர் கிடைக்குதுண்ணே, கிடைக்கும். அப்படி பார்க்க மாட்டாங்க. டியூட்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. இனி போக வேண்டியதுதான். ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சு படுத்துனா இங்கே தான். ஸோ இன்றைக்கி 1 நாளைக்கு இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது. பட் கண்டினியூ ஓட்டுனாக்கி நம்மளுக்கு யாரையும் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. போக போக நம்ம வீடியோலாம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.